செல்வம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று முறையுடன் இருக்கிற எங்கள் அன்பு நினைத்த நல்ல இறைவா காரியம் புதப்பெருமானவரே, இந்த மகிழ்ச்சியான காலை வேலைக்காக நன்றி படைக்கிறோம். இன்னொருமாக எங்களை பாதுகாத்தீர், பராமரித்தீர், வெள்ளத்தினீர், ஆசீர்வதித்தீர், அதற்காக நன்றி படைக்கிறோம். இப்பொழுதும் இதனாலே பள்ளியிலே கோடைக்கால பயிற்சி முகாமை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பை அளித்து நீர் வெள்ளத்தை விடுவதற்காக நன்றி படைக்கிறோம். இந்த கோடைக்கால முகாமை ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்தவர்களெல்லாம் இடத்தில் மன்றாடுகிறோம். இந்த கோடை காலங்களிலே பிள்ளைகள் இந்த பள்ளியிலே வந்து பல்வேறு நிலைகளிலே பயிற்சிகளை பெற்று தங்களுடைய இந்த விடுமுறை நாட்களை பிரோஜனம் உள்ளதாக அவர்கள் மாற்றிக்கொள்ள நீர் அருள்பாராட்டுவர்கள் எல்லாம் இடத்தில் மன்றாடுகிறோம். இந்த கோடைக்கால முகாமிலே தங்கள் இணைத்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தவர்கள் எல்லாம் இடத்தில் மன்றாடுகிறோம். இந்த பயிற்சியின் வழியாக அவர்கள் புதிய ஆற்றலை பெற்றுக்கொள்ள நீர் அருள்பாராட்டுவர்கள் எல்லாம் இடத்தில் மன்றாடுகிறோம். அவர்களை அனுப்பி வைத்திருக்கிற பெற்றோர்களின் ஆசீர்வாதம் இந்த கோடைக்கால பயிற்சி முகாமை நடத்துகிற இந்த பள்ளியை கடவுள் ஆசீர்வதித்தவர்கள் இடத்தில் மன்றாடுகிறோம். தொடர்ந்து இதனோடு இணைந்து பணியாற்றுகிற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களையும் நீர் ஆசீர்வதித்தவர்கள் இடத்தில் மன்றாடுகிறோம். இதனாலே இந்த தொடக்க விழாவை ஆண்டவர்கள் ஆசீர்வதித்தவர்கள் இடத்தில் மன்றாடுகிறோம். தொடக்கம் முதல் முடிவு மற்றும் நீங்காத அருள் பிரச்சனை நிலவுவதற்கு ஆட்கொண்டு வெள்ளத்தியர்களே என்பது ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்களை கொஞ்சம் என்றாலும் என் தூய கடவுளே, ஆமென். அடுத்ததாக நம்முடைய அருகாமையில் இருக்கின்ற வெஸ்லி இங்கிலீஷ் சர்ச் ஆயர் ரெவரண்ட் ஹென்றி ஜெபா ரிச்சர்ட் ஐயா அவர்களை வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எந்த ஒரு காரியமானாலும் ஐயா காதுக்கு போயிடுச்சுன்னா அவங்களாகவே மனமும் வந்து நிறைய காரியங்களை நம்முடைய பள்ளிக்காகவும் விடுதிக்காகவும் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்காகவும் செய்திருக்கிறார். அவரை இந்த நேரத்திலே வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவனமே நம்முடைய சென்னை பேராயத்திலே லிட்டர்ஜி டைரக்டரேட் ஆஃப் லிட்டர்ஜி அதனுடைய டைரக்டர் ரெவரண்ட் கனகராஜ் ஐயா அவர்கள் திருப்போரூர் பாஸ்டரேட்டினுடைய ஆயராயிருக்கிறார். நல்ல இசை கலைஞர், மல்டி டேலண்டட் பர்சன். அவரை இந்த நேரத்திலே நான் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கனகராஜ் ஐயா அவர்களை வருக என நான் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அவனமே ஆயரோடு இணைந்து வந்திருக்கிற ரெவரண்ட் டீக்கன் பிலிக்ஸ் அவர்களை வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய அழைப்பினை ஏற்று நம் மத்தியிலே இருக்கின்ற ஆண்ட்ரூ ஃபுட்பால், நம்ம ஏரியாவில் ஃபுட்பால்னா அவர் தான். ஸோ அவரே இந்த நேரத்திலே நான் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் சொல்லிட்டார், நான் ஸ்டேஜ்ல எல்லாம் உட்கார மாட்டேன், பிள்ளைங்களோட இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நாளிலே ஆண்ட்ரூ அவர் நம் அருகாமையிலே உள்ள நம்முடைய மிடில் ஸ்கூல் HM மிஸ்ஸஸ் ஹெலன் மரகதம் பக்கத்து ஆலயத்தினுடைய ஆயிரமா அவர்களை வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவனமே நம் பள்ளிகளிலே ஒன்றான நம்முடைய சென்ட் தாமஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய பிரின்சிபல் மிஸ்டர் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்களை வரவேற்பதிலே நம் பள்ளியின் சார்பாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவரும் இணைந்து நம்மோட எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அவரே இந்த நேரத்திலே நான் வருக என வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவனமே நம்முடைய பள்ளிகள் அனைத்திலிருந்தும் நம்முடைய தலைமை ஆசிரியர் அம்மா இந்த நிகழ்வுக்கு முக்கிய பொறுப்பாளர் அவங்க தான். இந்த நிகழ்வு இன்னைக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி திட்டமிடுதல் உட்பட எல்லாத்தையும் அவங்க ஒழுங்கு செஞ்சது அவங்க தான். இந்த தோமையர் பள்ளிகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி தோமா பள்ளிகள் அப்படின்னா அது மிடில் ஸ்கூல், மெட்ரிக் ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லா ஸ்கூலும் ஒருங்கிணைஞ்சு இந்த கேம்ப் நடத்தணும் அப்படின்ட்டு ஒரு உத்வேகத்தோடு செயல்பட்ட அம்மா அவர்களை மெட்ரிக் ஸ்கூல் சார்பாகவும் மிடில் ஸ்கூல் சார்பாகவும் ஆயர்கள் சார்பாகவும் நம்ம வரவேற்கிறேன். Good morning, everyone. Happy to see you all as a camp student into the school. This is the first time I'm seeing such an event after 60 years in the school. Let me tell you. I was the old student of the school, studied in 1968 and passed out in the first set of English medium, right? 1964, the school had the centenary celebration, which I was a 6th standard student. So, such a renowned school, we have so much of good talents over here, and we don't have regular
features of the sport. If any student who wants to turn away a good career, you should take up one game. Anything you can play. You can do dancing, you can do swimming, you can do anything. When we had the school year, we were all playing only outside in the police grounds and in other grounds, and we came up to the mark of a good state player. I have represented Tamil Nadu in the year 1979-80 along with Olympian basket. I studied in Lala. Both of us we played a good hockey and to remarkable standards of hockey. So I just want to contribute something to my school where we are not doing anything in the games of sport. You know, I welcome Dr. Devba, your PD, and your Prabhu, your PD, your principal, Emily, Susana, then Reverend Thomas, then Henry Jeba Roiches, Reverend Kanagaraj, then Felix Jesudas, then Helen Maragadan, and Livingston Principal of the Metric School. Now, one thing I just wanted to tell you all is a disciplined person in life, whether it is a girl or a boy. So you must take up what is discipline, you should know. Right? Then, punctuality is very, very important in anything we do take up. That will only fetch you a good master in the life. So these two things, with the emphasis of good discipline and punctuality, keeping up time. See, I do not want to take lessons in this place. When the boys are divided into the coach session in charge, they will tell you what exactly is discipline. Today, I see Joseph over there. Who's Joseph? He was my old student of my school. I ran the school for 48 years, but I couldn't continue because of the problems faced by the highways. Right? Anyway, the Lord has given me blessings that the school was demolished in 1905 on January 3rd. January 5th, I got a place over there in Maytu Street. Right? Now I built a school for that. I have given it to my daughter. I have parted with all the properties to my sons and daughters. So this is a very blessed life we have when we are with the Lord. So we always pray first. Thanks Lord for giving me this opportunity to be a human being in this world. So let's continue with the discipline and other good activities of religious culture come up in life. Thank you once again for all the parents. Thanks for all the parents who have come gathered here with their children. So this attitude is very encourageable to the school authorities that you bring your children into the disciplined way. They may behave differently in different situations, but in the school they are here for about 6 hours continuously. Only the teacher knows about each student what is this discipline. I conclude my message with students who are come for this camp, face a good success, and remember what has been taught to you in this coaching session. Thank you very much. அன்பான குழந்தைகள் எல்லோருக்குமே காலை வணக்கம். இந்த வாய்ப்பை தந்திருக்கின்ற அன்புக்குரிய பேராயர் அவர்களுக்கும், பேராயத்தினுடைய அலுவலர்களுக்கும், கல்வித்துறையினுடைய அதிகாரி அவர்களுக்கும், இந்த 3 பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், இசை மற்றும் வழிபாட்டுத்துறையின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாண்டு நம்முடைய மெட்ரிக் பிரின்சிபல் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் லிட்டரேச்சர் அண்ட் மியூசிக் டிபார்ட்மெண்ட் will cooperate with the school for conducting the music courses. கீபோர்ட் அண்ட் வயலின் ரெண்டுமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. வோக்கல் வாய்ப்பாட்டும் ஆஃபர் பண்ணுறோம். அதனால் மெட்ரிக்கில் இருக்கிற பிள்ளைங்க அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற பள்ளிகளில் இருக்கிற பிள்ளைகளும் நீங்கள் கட்டணத்தை குறித்து கவலைப்படாமல் அதில் இணைந்து கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கான எந்த உதவியாக இருந்தாலும் லிட்டரேச்சர் அண்ட் மியூசிக் டிபார்ட்மெண்ட் வழியாக இந்த கோடைக்கால பயிற்சியில் இசையை கற்றுக் கொடுப்பதிலே நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கோம். எனவே அதற்காக நான் எனக்கு இந்த அழைப்பை தந்திருக்கிறேன். குறிப்பாக என்னை இணைத்துக் கொண்டு எங்களுடைய டிபார்ட்மெண்ட் வழியாக ஒரு சின்ன உதவியை மேற்கொள்வதற்கு அழைப்பு தந்த அருமையான லிவியன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த நிகழ்ச்சியை வரவேற்று அமர்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும், குறிப்பாக அன்புக்குரிய அண்ணன் தாளாளர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் மியூசிக்காக இருந்தாலும் 2 நோக்கத்துக்காக நம்ம அதை கையில் எடுப்போம். ஒன்று என்ன அப்படின்னா என்டர்டைன்மெண்ட், டைம் பாஸுக்காக இல்லையா. விளையாட்டு ஒரு வெறித்தனமாக டைம் பாஸுக்காக விளையாடுற பிள்ளைங்க இருக்கும். ஏன் விளையாடுறோம் அப்படின்னு தெரியல, விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் விளையாடுறோம். ஆனால் லைஃபுக்காக விளையாடுற பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா. இப்போ ஹாக்கி சாம்பியன் நீங்கள் நமக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு இல்லையா. அவர் வந்து டைம் பாஸ்க்காக மட்டும் விளையாடல, லைஃபுக்காக விளையாடிருக்காரு. அதனால தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நிலையில் இருக்காரு இல்லையா. இந்த சம்மர் கேம்பில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணாலும் சரி, மியூசிக்கில் ஜாயின் பண்ணாலும் சரி, டைம் பாஸ்க்காக மட்டும் இல்லாமல் எதுக்காக அதை ஜாயின் பண்ணணும், லைஃப் ஃபியூச்சருக்காக நீங்கள் அதை கையில் எடுத்து அதில் நீங்கள் பயிற்சி பெறணும்னு சொல்லி அன்போடு உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்னும் ஒரு காலத்தில் ஸ்போர்ட்ஸ் வழியாக
நீங்க ஒரு நல்ல எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், மியூசிக் வழியாகவும் ஒரு நல்ல எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய விஷனோட இந்த சம்மர் கேம்பை நம்முடைய பேராய் முன்னெடுத்திருக்கிறது. அதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிற நம்முடைய பேராயருக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த வாய்ப்பை அவர் வழியாக என்னுடைய டிபார்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டதற்காக நான் மீண்டும் அவருக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லோருக்கும், குறிப்பாக லிவி அண்ணன் அவர்களுக்கும் டிஓ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சம்மர் கேம்ப் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு கேம்பாக, ஒரு மிகச்சிறந்த தருணமாக, ஃபியூச்சரை உங்களுக்கு உறுதி செய்கின்ற ஒரு கேம்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி அமர்கிறேன். மீண்டுமாக இந்த வாய்ப்புக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். உங்களை எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மூணே மூணு விஷயம் தான் நான் சொல்ல போறேன். எல்லாரும் எனக்கு பின்னாடி சொல்லுங்க. நேற்று, இன்று, நாளை. நேற்று, இன்று, நாளை. நம்ம எங்க போறோம்? என்ன சொல்ல போறோம்? நேற்று, இன்று, நாளை. சரியா? ரைட். எல்லாரும் வாங்கிட்டீங்களா? பிலிப்பிங்க வந்து ஓகேப்பா. நேற்று எல்லாரும் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம்னா சொல்லலாமா? நேற்று, இன்று, நாளை. எஸ்டர்டே, அப்புறம் டுடே, டுமாரோ. வெரி குட். மறுபடியும் சொல்லலாமா? எஸ்டர்டே, டுடே, டுமாரோ. ரைட், வெரி குட். நம்ம நேற்றுக்கு எப்படி இருந்தோம் கொஞ்சம் கவனிக்கலாம். சரியா? ஒரே எல்லாரும் இன்னும் வாங்காதவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, அவங்களுக்காக தான். அவங்க கொடுத்துட்டாங்கன்னா முடிச்சிடலாம். நேற்றுக்கு நம்ம வெளியே இருந்தோம். சரியா? இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு மையத்துல இருக்கிறோம். கரெக்டா? நீங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு ரெடியா வந்துட்டீங்க. நாளைக்கு எங்க இருப்பீங்க? ஸ்டேஜ்ல இருக்கணும். பாருங்க ஐயா, பாருங்க 60 இயர்ஸ்க்கு நான் அதுக்கப்புறம் அவர் பாருங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேலாம் வந்து உட்கார பாருங்க. அதே ஸ்கூல்ல இல்ல இன்னும் இங்கிலீஷ்ல இதே ஸ்கூல்ல படிச்சு இன்னும் இங்கிலீஷ் பாருங்க என்ன ஃப்ளூவெண்ட். நீங்க எல்லாம் அதே மாதிரி நாளைக்கு ரொம்ப பெரிய ஆளா வரணும். ஓகேவா? அதனால நான் நாளைக்கு வரேங்க அப்படின்னு வரக்கூடாது. ரைட்டா? சரி, மறுபடியும் சொல்லாம நேற்று, இன்றைக்கு, நாளை. எஸ்டர்டே, டுடே அண்ட் டுமாரோ. சரியா? ரைட். இதுல ரொம்ப முக்கியமானது 2 பேருக்கு நான் தேங்க் பண்ணணும். ஒண்ணு, நம்முடைய ஆசிரியர்களுக்கு லீவ் விட்டாங்க இன்னையில இருந்து. கரெக்டா? அவங்க எல்லாம் ஊருக்கு போகணும்னு நினைச்சிருப்பாங்க, அப்படிதானே? ஆனா இதெல்லாம் எங்க பிள்ளைங்களுக்காக நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நேரம் எடுத்து வந்திருக்கிறோம். கரெக்டா? நம்ம இந்த டீச்சர்ஸ்க்குலாம் கை தட்டிடலாமா? முதல்ல நமக்குன்னு அவங்க லீவ் எல்லாம் விட்டுட்டு நம்ம கூட இருக்கணும்னு வந்துட்டாங்க. அவங்களுக்குலாம் ஊர்லாம் கிடையாது, லீவ்லாம் கிடையாது. நம்ம கூட இருந்தாகணும். எலெக்ஷன் டியூட்டி இருக்குது, கரெக்ஷன் டியூட்டி இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சுட்டு நமக்கு வந்திருக்கிறாங்க. கரெக்டா? இன்னும் ஒரு சிலருக்கு கேப் வரணும்னு நினைக்கிறேன்ல. ரைட், வந்துச்சுன்னா முடிச்சிருவாங்க. ரைட். ஸோ நேற்றுக்கு எப்படி நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ எனக்கு இடுப்பு வலிக்குமே, நான் எப்படி ஓடுவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் காலையில 7 மணி வரைக்கும் தூங்குவேன், 6 மணிக்கு எப்படி வருது அப்படிலாம் இல்லை. யாரெல்லாம் 5 மணிக்கு எந்திரிக்க போறீங்க? 4ல இருந்து 5 o'clock. அப்ப நான் வரலங்க அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ரைட், வெரி குட். உங்களை எல்லாம் பாராட்டுறோம். நான் ஸ்போர்ட்ஸ் வந்து ஐயா சொன்னாங்க பாருங்க, பிசிக். அவங்க ஹைட்டு பாத்தீங்களா? நான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன், ஹாக்கி பேட்டை எப்படி ஐயா குனிஞ்சி தொட்டிருப்பாருங்க. அந்த அளவுக்கு பாருங்க, என்ன பிசிக் பாருங்க. இன்னைக்கும் வந்து மேபி அரௌண்ட் 70 இல்லையா 75. கை தட்டுங்க. என்ன பிசிக்கோட நம்ம அதுதான் ஸ்போர்ட்ஸ். நாளைக்கு உங்களை சூப்பரா வச்சிருக்கோம். ஐயா சொன்னார் பாருங்க, நீங்க இன்னைக்குன்னு மட்டும் இல்ல, நாளைக்கும் நீங்க செய்ய போறீங்க. கரெக்டா? நாளைக்காக நாளைய தலைமுறை. ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடறேன். ஓகேவா? ஒரு அக்கா அவங்க வீட்டுல வந்து நல்ல கட்டை, அதாவது வசதி கிடையாது, காட்டுல போயிட்டு கட்டைங்களை தூக்கின்னு வருவாங்க தலை மேல. கவனிக்கிறீங்களா? ஒரு அக்கா என்ன எடுத்துன்னு வருவாங்க? காட்டுல போயிட்டு சின்ன சின்ன மரக்கட்டைங்களா வெட்டி தூக்கிட்டு வருவாங்க தலை மேல. அவ்வளோ வெயிட்ட தூக்கிட்டு வருவாங்க. இதை ஒருத்தர் பாக்குறாரு, என்னடா ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு வெயிட்ட தூக்க முடியுமா அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டு, நீ எப்படி இதை தூக்குறன்னா? எங்களுக்கு தூக்கின்னு போனாதான் சாப்பாடு அப்படின்றாங்க. உடனே இதை நீயே தூக்குனேன்? ஆமா, நானே தான் தூக்குனேன். அது கிட்டத்தட்ட 100 கிலோ வெயிட் இருக்கும். அடட, எப்படா இதை தூக்க முடியும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த அம்மாவை கோச்சிங்க்கு கூட்டின்னு போறாரு. என் அன்பு உறவுகளே, நல்லா கவனிச்சிங்க. ரொம்ப சின்ன சின்ன விஷயம், வீட்டுல செய்யற சின்ன சின்ன விஷயம் தான். அவங்க காமன்வெல்த்ல போயிட்டு நல்லா பிராக்டிஸ் எடுத்து பலு தூக்குறதுல கோல்டு மெடல் அடிச்சாங்க இந்தியாக்காக. கை தட்டலாமா? கை தட்டலாமா? நம்ம வீட்டுல செய்யற சின்ன சின்ன வேலைகள்ல கூட நமக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அனுதினமும் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும். ஆண்டவர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பாரு. ரைட். நேற்றுக்கு எப்படி இருந்தீங்கன்னு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நல்ல டிசிப்ளினோட இருங்க. நாளைக்கு எங்க இருப்பீங்க? ஸ்டேஜுக்கு வரலாமா? எல்லாரும் சொல்லுங்க, நாளைக்கு ஸ்டேஜுக்கு வருவோம். ஆமா, 20ஆம் தேதி யாரெல்லாம், சாரி 30ஆம் தேதி யாரெல்லாம் மெடல் வாங்க போறீங்க? மௌலகன் ஸ்கூல்ல போயிட்டு நம்ம பார்க்க போறோம். உங்களை எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டு மெடல் தர்ற மாதிரி நல்லா வின் பண்ணுங்க. சரியா? மறுபடியும் இந்த பள்ளிக்கு நம்முடைய தாளாளர், நம்முடைய பேராயர், இதுல பொறுப்பேற்று இருக்கிற இயக்குநர்கள், இந்த தலைமை ஆசிரியர்கள், ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நம்ம உங்களுக்குன்னு டைம் எடுத்து வந்திருக்கிறாங்க. நான் கூட வரும்போதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்,
அப்பெல்லாம் கிராமத்துல போயிட்டு கிணத்துல குளிச்சு நம்ம அப்புறம் விளையாடிக்கிட்டு இப்படி எல்லாம் இருக்கும். இன்னைக்கு ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா இதை நமக்கு எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சென்ட் தாமஸ் மவுண்டோட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு காலத்துல ஹாக்கி அப்படின்னா சென்ட் தாமஸ் மவுண்ட், இன்னைக்கு அது கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு காரியங்கள் இருந்ததுல ஐயாவுக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. மறுபடியும் அந்த ஸ்பிரிட்டை எடுக்கிறாங்கன்ட்டு மீண்டுமாக இந்த ஸ்பிரிட்டுக்காக ஐயா அவர்களுக்கும் இங்க இதை முன்னின்று நடத்துகிற அத்தனை குடும்பத்தினருக்கும் உறவுகளுக்கும் நம்முடைய ஆங்கில ஆலயத்தின் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. நம்ம எங்க போறோம்? நேற்று எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, இன்னைக்கு ஸ்மார்ட்டா இருக்கிறீங்க, நாளைக்கு வின் பண்றோம். ஓகேவா? ஓகேவா? சரி, ஓகே. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகின்ற தாயும் தந்தையுமாகிய கடவுளே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கோடைக்கால பயிற்சி முகாமுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கோடைக்கால பயிற்சி முகாமிலே பல்வேறு துறைகளிலே பயிற்சியை பெற வந்திருக்கிற அருமையான குழந்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இவர்களை அனுப்பி தந்திருக்கிற பெற்றோருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆசிரியர் குழுவினருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பயிற்சி ஆசிரியர்களுக்காக, தலைமை ஆசிரியருக்காக, தாளர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கு வந்திருக்கின்ற திருப்பணியர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் மேலாக சிறப்பு விருந்தினர் அவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய கரம் எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாதாரணமாக தொடங்குகின்ற இந்த கோடை பயிற்சி முகாம் எங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பல அனுபவங்களை ஏற்படுத்தும்படியாய் எந்த நோக்கத்திற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவு செய்ய உதவி செய்யப்பட வேண்டுகிறோம். ஆண்டவரே, பவுலடிகளார் பிலிப்பு திருச்சபைக்கு எழுதுகிற பொழுது இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன், பந்தய பொருளை நோக்கி நான் தொடர்கிறேன் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர், அப்படிப்பட்ட மிகப்பெரிய திறனாளர்களை நீர் இந்த பயிற்சி முகாம் மூலமாக நீர் உருவாக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். லட்சியங்களை அடையும்படியாய் உயர்ந்த நோக்கங்களை முன்வைத்து உமது பிள்ளைகள் செல்லும்படியாய் வேண்டுகிறோம். இந்த பயிற்சி முகாமுக்கு பல்வேறு வகையிலே உதவி செய்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். உடல் கல்வி ஆசிரியர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக நடைபெற்று இந்த ஆண்டு நடைபெறுகிற கோடை பயிற்சி முகாம் வெற்றியின் முகாமாக எங்களுக்கு அமைய இந்த அருளை எங்களுக்கு தரும்படியாய் உங்களுடைய திருக்கரத்திலே எங்கள் முற்றுமாக நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவின் அருளும் புதலராகிய ஆவியின் உறவும் எந்த நாளும் நம்மோடு இருப்பதாக.